இந்த வீடியோவில் ஜாம் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒன் ஆஃப் த கொஷின் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலேருந்து கேட்டிருக்காங்க. கொஷின் பாருங்கள். ஃபார் த ரியாக்ஷன் ஷோன் பிலோ, இஃப் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் KCN இஸ் இன்க்ரீஸ்டு 4 times, தென் த ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் டபுள் ஆகுமா, இன்க்ரீஸ் 4 times-ஆ, அன்அஃபெக்டடாக, ஹால்டான்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, KCN-ஓட கான்சன்ட்ரேஷனை 4 times இன்க்ரீஸ் பண்ணால் ரியாக்ஷன் என்ன ஆக போகுது, இதுதான் சிம்பிள். ஸோ KCN-ங்கிறது இந்த இடத்துல இதான் இது. சரியா? ஃபஸ்ட்டு இது என்ன ரியாக்ஷன் பாருங்கள். ஒரு அல்கைல் ஹாலைடு இருக்குது, கரெக்டாக? ஒரு அல்கைல் குரூப் இருக்குது ப்ளஸ் ஹாலைடு இருக்குது. இதை வந்து KCN கூட நம்ம என்ன செய்கிறோம், ரியாக்ட் பண்ணுறோம் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் மெத்தனால். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு, இந்த Cl வெளியே போயிட்டு இங்கே Cn மைனஸ் போய் சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. பாருங்கள், இந்த இடத்துல Cl வெளியே போயிட்டு Cn வந்து சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். இது வந்து SN1னா SN21 ரெண்டாவது நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து நம்மளுக்கு என்னது, டெர்ஷரி கார்பன், கரெக்டாக? ஏன்னா இந்த கார்பன் மேலே ஒரு குரூப், கீழே ஒரு குரூப், சைடில் ஒரு குரூப், 3 குரூப் கூட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு டெர்ஷரி கார்பன். ஸோ டெர்ஷரி கார்பன் ஆப்வியஸாக SN1 ரியாக்ஷன் மெக்கானிசம் வழியாக தான் போகும். ஸோ SN1 மெக்கானிசமில் நம்மளுக்கு தெரியும் ரேட்ஸ் ஈக்குவல் டு என்னது, SN1 ரியாக்ஷனில் K இன்ட்டு அல்கைல் ஹாலைடோட கான்சன்ட்ரேஷன் மட்டும்தான் டிபெண்ட் ஆகியிருக்கும். நியூக்ளியோஃபைலோட கான்சன்ட்ரேஷன் டிபெண்ட் ஆகியிருக்காது. இங்கே நம்மளுக்கு KCN வந்து என்னது, இட் இஸ் அ நியூக்ளியோஃபைல். அப்போ நம்மளுக்கு இதோட கான்சன்ட்ரேஷன் டிபெண்ட் ஆகியிருக்காது SN1 ரியாக்ஷனில். அப்போ நீங்கள் KCN எவ்வளோ தான் இன்க்ரீஸ் பண்ணாலும் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் என்ன செய்யாது, மாறவே மாறாது. ஸோ த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் அன்அஃபெக்டட். இதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டினை நெக்ஸ்ட் ஷார்ட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.